புனித நிக்கோலஸ் என்று அழைக்கப்படும் சாண்டா கிளாஸ் புராண கதைகளிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் இடம்பெறும் ஒரு கதாபாத்திரம். கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் இரவு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். டச்சு மொழியின் சிண்டர் கிளாஸ் என்பதிலிருந்து மருவி உருவானதுதான் சாண்டா கிளாஸ். நவீன சாண்டா கிளாஸ் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் தற்போது துருக்கியில் வாழ்ந்த கிறிஸ்துவ பேராயர் புனித நிக்கோலஸை குறிக்கிறது. இவர் கருணையும் அன்பும் கொண்டவர். ஏழை எளியவர்களுக்கு பரிசு பொருட்களை ரகசியமாக கொடுத்து மகிழ்விப்பவர். அதனால் மக்களிடம் பிரபலமாக இருந்தவர். இவரிடமிருந்து கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் இரவு சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்தவர்கள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும் வழக்கம் உருவாகி பரவியது. 1823ஆம் ஆண்டு தாமஸ் நாஸ்ட் என்ற ஓவியரால் சாண்டா கிளாஸின் உருவம் தீட்டப்பட்டது. இது புத்தகங்கள், திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் உலகெங்கும் பிரபலமானது. சாண்டா கிளாஸ் வடை துருவத்தைச் சேர்ந்தவராகவும் 8 பனிமான்கள் இழுக்கும் பனிச்சறுக்கு வண்டியில் ஏறி பரிசு பொருட்களோடு வருபவராகவும் நம்பப்படுகிறார். வெள்ளை தாடி, சிவப்பு அங்கி, வெண்ரோமத்தினால் ஆன கழுத்துப்பட்டி, கண்ணாடி, சிவப்பு தொப்பி, காலணிகள் அணிந்து கையில் மணியுடன் முதுகில் ஏராளமான பரிசுகளை சுமந்து கொண்டு சாண்டா கிளாஸ் வேடமடைந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் குழந்தைகளை நோக்கி வருகிறார்கள்.